நிர்வாக பொறுப்புகளுக்கும் சேலம் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் தலைமை சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது அகில இந்திய, அதாவது டிடபிள்யூஎஃப் டெய்லர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அகில இந்திய தையல் தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பு. அது நம்ம சங்கம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சங்கத்தினுடைய ஒரு இணைப்பு சங்கம். அந்த சங்கத்தினுடைய 4வது ஃபெடரேஷன் மாநாடு திருவனந்தபுரத்தில் போட்டுக்கிறாங்க. அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 கோடி தையல் தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்குது. அதை முறையாக நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கை தான், மெயினான கோரிக்கை. அது மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பூபேந்தர் சிங் கலந்துக்கிறாரு. இது பிரதானமான கோரிக்கை, இது அடிப்படையான கோரிக்கை. இதை எல்லாரும் உணரணும். டெய்லர்ஸ் மருத்துவ காப்பீடு, அது இஎஸ்ஐ அலுவலகம், அந்த மருத்துவமனை இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் கூட இருக்குல்ல, அதுக்கு நமக்கு நம்ம ஐடி கார்டோட வச்சு நம்ம மருத்துவம் பார்க்கணும். ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் பாராபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது அதை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த மாநாடு அதுக்கு பண்ணுறாங்க. இன்னொரு கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா, விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது. அது கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனை தையல் நம்ம சங்கமும் அதில் இருக்குது சார், டெய்லர்ஸுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த திட்டத்துக்கு 17,000 கோடி இந்தியா முழுக்க ஒதுக்கிக்கிறாங்க. எல்லா தொழிலுக்குமே ஒதுக்கிக்கிறாங்க. அதாவது முறையாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையாக அந்த மாநாட்டில் வச்சுருக்காங்க. இது சம்பந்தமான மாநாடு நடக்கும்போது முதல் நாள் பிரதிநிதிகள் மாநாடு, முதல் நாள் 13ஆம் தேதி பிரதிநிதிகள் மாநாடு. அப்போ அந்த பிரதிநிதிகள் மாநாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிப்படையில் ஒரு ட்ரேட் யூனியன், ஒரு தொழிற்சங்கம் எப்படி இருக்கணும், அது எப்படி செயல்படணுங்கிறதோ அந்த நிகழ்ச்சியில் நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வேணாலும் கூட்டம் நடத்துகிறோம். இப்போ யாராவது ஒருத்தர் வெளியில் போனாங்க, உள்ளே வராங்க, அதெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு மீட்டிங் போனாங்கன்னா அது முறையாக கரெக்டாக நடத்துவாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் நடைபெறக்கூடிய பொது மாநாடு, முதல் நாள் நடைபெறக்கூடிய டெலிகேட் மாநாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 78 பேர் சொல்லியிருக்கிறோம். அடுத்த நாள் அங்கே நடக்கிற 14ஆம் தேதி நடக்கிற கூட்டத்தில் பினராயி விஜயன் உட்பட மாநில தொழிலாளர் நல அமைச்சர், எதிர்கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 டெய்லர்கள் கலந்துக்கிறாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னு ஏற்கனவே திருப்பூர் மீட்டிங்கில் கேட்கும்போது, நான் வேலை நாளாமல் அந்த ஒரு விடுமுறை நாளாக இருந்துச்சுன்னா ஒரு நிறைய பேர் போய் கலந்துக்கலாம். அந்த மாதிரி ஆலோசனை இருந்துச்சு. நம்ம முன்னாடியே அவங்க கேட்டுருந்தாங்கன்னா பிப்ரவரி 27 டயத்தில் மாநாடுகள் அப்போவே நம்ம கேட்டோம். அந்த இடத்துல நம்ம மாநாடு இருக்கும்போது அவங்க என்னன்னா கேரளாவில் தான் வைக்கிறதுன்னா அவங்க ஒரு இதாக இருக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க. நிறைய பெரிய பிரம்மாண்டமாக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அதில் நம்ம சங்கத்தின் சார்பாக நம்ம பொதுச்செயலாளர் தான் அந்த நிகழ்ச்சியில் போய் ஒரு 500 பேர் கலந்துக்கிறாங்க. ஒப்புதல் கொடுத்துருக்காரு. மொத்தம் மாநாட்டு செலவு 20 லட்ச ரூபா. நம்மகிட்ட அவங்க 5 லட்ச ரூபா கேட்டதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி பொதுச்செயலாளர் 1 லட்ச ரூபா தரேன்னு இருக்காங்க. இந்த நிதியை நாம் முதல் நாள் வரக்கூடிய டெலிகேட்டுக்கு வரக்கூடிய உறுப்பினர்கிட்ட 1000 ரூபா பெற்று, அந்த உறுப்பினர் முதல் நாள் டெலிகேட் மாநாட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு 2 வேளை, அதாவது எத்தனை வேலை உணவு, அவங்க தங்குறதுக்கு எல்லாமே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த மாநாட்டு நிதியை கொடுக்கலாம் இருக்கு. இப்போ நம்ம சங்கத்தில் மாநாட்டுக்கான நிதி கொடுக்கறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. இது 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கத்தில் நீண்ட நாட்களாக அந்த அது இன்னொன்று பொதுச்செயலாளர் சொன்னதுதான், அகில இந்திய அமைப்பு தமிழ்நாட்டில் பிரதிநிதிகளை ஒரு 12 பேரா 10 பேரா 8 பேரா அவங்கள தேர்வு பண்ணாங்க. இப்போ அகில இந்திய தலைவராக கூடிய நம்ம ஆறுமுகம் அவங்க தான் இருக்கிறாங்க, போட்டுருக்காங்க. அதுக்கு 13ஆம் தேதி அதுலேயே மாற்றம் இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட கேட்குறாங்க யாரை போடுறது, யார் அவர் ஆறுமுகம் தொடரட்டுமா, வேறு யாரும் எதிராக இந்த சங்கத்தில் சிறப்பாக வழிநடத்தணும்னு சொன்னால் யங்ஸ்டர் வரணும், ரொம்ப வயது முதிர்ந்தவங்களாம் வந்தாங்கன்னா அதுக்கு அழிஞ்சு வேலையெல்லாம் செய்யறதுக்கு கருத்துக்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா பரிசீலனை பண்ணணும், நம்ம தரப்பு பிரதிநிதிகளுக்கு கொடுக்கணும். அதற்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சங்கம் வேலை நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு முழுக்க வேலை நடந்துருக்குது. முறையாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலம் இந்த சங்கம், அதாவது இது போன்ற சங்கம் தொடங்கிறதுக்கான முயற்சிகள் விட்டாலும் கூட இப்போ அந்த 2022 பிப்ரவரி டிசம்பர் 18ஆம் தேதி தான் மறுபடியும் தேர்தல் மூலியமாக நம்ம தேர்ந்தெடுக்கிறது. தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய முன்னாடி அதுக்கப்புறம் துணை நிர்வாகம் தான் போட்டுருக்கு. அந்த துணை நிர்வாகிகளுக்கான பணி ஒதுக்கீடுலாம் பண்ணி கொடுக்காம இருக்கிறனால நிறைய துணை நிர்வாகிகள் மிக வருத்தத்தில் இருக்கிறாங்க.
பட்சத்தில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் சில பேர் நல்லா பணியாற்ற முடியாது, சில பேர் வந்து கூடுதலாக பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி அந்த துணை நிர்வாகிகளுக்கான மாவட்டங்களெல்லாம் பிரித்து கொடுக்கணும். இல்லை அவங்களே முன் வந்து நாங்கள் இந்த மாவட்டங்களுக்கான சுற்றுப்பயணம் போகிறோம், அதுக்கான இது பண்ணணும்னு சொன்னால் அதை நம்ம செய்யலாம். மூன்றாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநில நிர்வாகம் போடப்பட்டதுக்கு பின்னாடி இனிமேல் இந்த மே மாதம் வரைக்குமே வந்து பெரிய சுற்றுப்பயணமாக போக எல்லா மாவட்டங்களையுமே வந்து பிணக்குகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிணக்குகளாக இருக்குது. எல்லாமே ஒரு சண்டை சச்சரவு செயல்பாடுகள் இல்லை, நிர்வாகத்தை எப்படி நடத்துறதுங்கிறது தெரியறதில்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அமைப்பு பலம் வேணும். எப்பயுமே நான் வந்து அதிகமாக சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். இந்தியா முழுக்க இப்போ இன்றைக்கி வந்து அமைப்பு பலத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அமைப்பு இல்லாமல் போகிற போக்குலாம் வந்து நிறைய பேர் கட்சி அமைப்புகள்லாம் கட்டிருக்காங்க. நான் அதுக்கு நிறைய உதாரணம் என்னால் சொல்ல முடியும். கட்சி அமைப்பு பலமாக இருக்கக்கூடிய கட்சிலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி, இன்னொன்று இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அது இந்தியா முழுக்க அமைப்பு பலத்தோடு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா திமுக வந்து அமைப்பு பலத்தோடு இருக்குது. வேறு எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் அமைப்புங்கிறதுல அதுக்கான பலனும் கிடையாது. கிளை கமிட்டி இந்த மாதிரி அந்த கமிட்டிகள்லாம் பலம் கிடையாது. அவங்க நினச்சா யாரையாவது ஒருத்தர் போடுவாங்க, யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் கூட அமைப்பு பலம் இருந்த ஒரு கட்சி, ஆனால் இப்போ அமைப்பு பலமே கிடையாது. இதெல்லாம் அதுக்கான அந்த அரசியல் நமக்கு தேவை கிடையாது. நம்ம சங்கத்தில் வந்து அமைப்பு வந்து பலமாக இருக்கணும். கிளை அமைப்பு ஒரு மாவட்டம், இப்போ சேலம் மாவட்டம் ஒரு 10 கிளைச்சங்கம் இருந்தாலும் 10 கிளைச்சங்கத்திலே அமைப்பு இருக்கணும். அந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய நேரடி தொடர்பில் வந்து அவங்க இருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு நாம் தயார்படுத்துறதுக்கு தான் எல்லா மாவட்ட நிர்வாகிகளுமே நம்ம இதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் தான் வந்து மாநில தலைவராக இருக்கிறேன், அவர் செயலாளர் அவர் துணைத் தலைவராக இருக்காரு, மாவட்ட தலைவர்